என்கிட்ட 2 பாட்டில் இருக்கு. ஒன்றுல தண்ணி ஃபுல்லா இருக்கு, ஒன்றுல தண்ணியே சுத்தமா இல்லை. இப்போ ரெண்டுத்தையும் நான் ஒரே ஹைட்ல இருந்து விட போறேன். எது ஃபர்ஸ்ட் தரை ரீச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ரெண்டு பாட்டிலும் ஆல்மோஸ்ட் சேம் டைம்ல தான் தரை பிடிக்குது. அப்படி இல்லைன்னா வெயிட் கம்மியான பாட்டில் சீக்கிரமா போய் தரை அடிக்குது. நீங்க நிறைய பேர் ஏன் நான் கூட வெயிட் அதிகமா இருக்க பாட்டில் ஸ்பீடா டிராவல் ஆகும்னு நினைச்சேன். ஸோ இந்த 2 பாட்டில் தண்ணி ஃபில் பண்ண பாட்டிலுக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனா ஃபோர்ஸுக்கும் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி பூமியில எல்லா இடத்துலயுமே ஒரே அளவுல தான் இருக்கும். அதாவது பூமியால ஒரு பொருளை எந்த அளவுக்கு வேகமா இழுக்க முடியும்ன்றது கான்ஸ்டன்ட். அது என்னன்னா 9.81 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். சோ இதுல என்ன தெரிய வருதுன்னா, ஒரு பொருளுக்கு மாஸ் அதிகமா இருந்தாலும் கம்மியா இருந்தாலுமே அது மூவ் ஆகுற அந்த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஈக்குவலா இருக்கிறதுனால 2 பொருளும் ஒரே ஸ்பீட்ல மூவ் ஆகும். ஆனா இதுக்கு ஃபோர்ஸ் அதிகமா இருக்குன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அது எங்க ரியாக்ட் ஆகும்னா, இந்த பாட்டில பாத்தீங்களா நல்லா சப்பையா உடஞ்சிருக்கு. இது நல்ல கண்டிஷன்ல இருக்கு.